உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, சங்கீதம் 91:15, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். நீங்கள் கூப்பிட்டு பாருங்களேன், தேவன் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பாருங்க. நீங்கள் கூப்பிட்டால் அவர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பாருங்க. நம்ம பிள்ளைங்க நம்ம கூப்பிட்டா கூட என்னன்னு கூப்பிட்டா வர மாட்டாங்கல்ல. என் பையனை கூப்பிடுவேன், என்னன்னே கேட்க மாட்டான். ஏன்னா மம்மி கூப்பிட்டா ஏதாவது வேலை கொடுத்துருவாங்களோ இல்லைன்னா படிக்க வச்சுருவாங்களோ அந்த பயத்தில் வரவே மாட்டான் கூப்பிட்டேன். ஆனால் தேவன் அப்படி கிடையாதுங்க. நீங்கள் எத்தனை தடவை கூப்பிட்டாலும் அவர் பதில் கொடுப்பார், மறு உத்தரவு கொடுப்பார். அவரிடமிருந்து பதில் வரும். ஓடோடி வந்துடுவார். கூப்பிட்டு பாருங்களேன், ஓடோடி வந்துடுவார். முழு மனசோட முழு இருதயத்தோடு என்ன பண்ணணும், கூப்பிடணும். உங்களுக்கு பதில் வரும். நாங்கள் எத்தனையோ வருஷமாக கூப்பிட்ருக்கேங்க. எத்தனை நாளாக நான் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கேன், பதிலே வரல, நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே. முழு மனசோடு ஜெபம் பண்ணிங்களா, ஃபுல் மனசு வச்சு தேவன்கிட்ட ஜெபம் பண்ணிங்களா, பதில் வந்துடும். இல்லைனா இன்னொரு காரணமும் இருக்குதுங்க. நான் ஒரு பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன், ஆனால் அந்த பிரச்சனை குறையிற மாதிரி இல்லை. இப்போ தேவன் நான் வேறு எதுக்கோ ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கும்போது தேவன் என்கிட்ட சொன்னாங்க, பாவத்தெல்லாம் மன்னிப்பு கேளு, எல்லா பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் அப்படின்னு அன்றைக்கி ஃபுல்லாகவே நான் ஜெபம் பண்ணேன். அந்த அந்த பிரச்சனை குறைய ஆரம்பிச்சிச்சு. இப்போ பாவமே சில நேரம் தேவன் பதில் கொடுக்காததுக்கு ஒரு காரணம் என்னங்க, நம்ம பாவம் தான். இல்லைங்க, நான் பாவம்லாம் செய்கிறதில்ல, நான் ரொம்ப பரிசுத்தவாட்டி, நான் பரிசுத்தவான், முழு மனசோடு எப்பொழுதும் ஜெபம் பண்ணுறேன், அப்போ கூட பதில் கிடைக்கல அப்படின்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? அதற்கும் ஒரு காரணம் இருக்குதுங்க. ஓவராக நம்ம மேலேயே நம்பிக்கை வச்சுக்கிறது. இதுவா, இந்த பிரச்சனையாக நான் சமாளிச்சுடுவேன், இந்த வியாதியா நான் பார்த்துப்பேன், அப்படி தான் இருந்தானா கஷ்டம். பைபிள் படி தப்புங்க. தன்னம்பிக்கை பைபிள் படி தப்பு. யார் மேலே நம்பிக்கை வைக்கணும்? தேவன் மேலே தான் நம்பிக்கை வைக்கணும். உங்கள் மேலே நம்பிக்கை வச்சிங்கன்னா அவர் பதில் வராது. இதான் நீங்களே செய்துப்பேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களே, இப்போ தேவன் கண்டுக்க மாட்டார். தன்னம்பிக்கை அது ஒரு வித குற்றம்தான். தேவன் பதில் கொடுக்காமல் விட்டுருவார். சரி, இவனே எல்லாம் செய்துப்பான், என் பொண்ணே எல்லாத்தையும் செய்துருவா, அந்த மாதிரி ஒரு எண்ணம் விட்டுருவார். நீங்கள் ஆபிரகாமும் சாராலையும் பாருங்களேன், 25 வருஷம் அவங்களுக்கு குழந்தை கிடைக்கல. எதற்காக கிடைக்கலங்க? தன்னம்பிக்கை அதிகம் ஆபிரகாமுக்கு. சரி, என் ஒய்ஃப்க்கு தான் ப்ராப்ளம், அதனால் அவர் தனியாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தைய நிறையா பெற்றுக்கிட்டாரு. அது மாதிரி சாராலும் என்ன நினச்சா, என் புருஷன் மேலே எந்த தப்பும் இல்லை, என் மேலே தானே, என்னுடைய கர்ப்பம் தான், அதில் தான் பிரச்சனை, நான் என் புருஷனுக்கு வேறு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அதன் மூலமாக ஒரு குழந்தை கிடைக்குமே. அது மாதிரி 2 பேருமே தன்னால் என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்தாங்கங்க. 2 பேருமே அப்படி தான். யாருக்குங்க ஒருத்தர் எப்பொழுது தன்னைத்தானே நம்புறத எப்போங்க நிறுத்துவாங்க? யோசித்து பாருங்கள். கிழவனாக ஆயிட்டோனே, கிழவியாக ஆயிட்டோனே. 2 பேருக்கும் 100 வயசில், ஆபிரகாமுக்கு 100 வயசில், சாராளுக்கு 87 வயசில், கிழவி ஆயிட்டோனே தான் தேவன் குழந்தை கொடுக்க முடிஞ்சிச்சு. ஆனால் ஓவர் தன்னம்பிக்கை அதிகமாக இருந்துச்சுங்க 2 பேருக்கும். தன்னையே நம்பிக்கிறது. இதுவா, இதுக்கு உடனே ஒரு தீர்வு வச்சுருப்பாங்க. இதை நான் இப்படி பண்ணிடுவேன், இதுவா, சரி சமாளிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கஷ்டம்தான். தேவன் இல்லாத இவனா சமாளிச்சிடறான்னு அப்படின்னு விட்டுருவார். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபுல் நம்பிக்கை எங்கே போடணும்? தேவன் மேலே போடணும். விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய் போட்டிருக்காங்கல்ல பைபிள் வசனம், அப்படி தானேங்க சொல்லுது. அப்போது தன்னம்பிக்கை ஒரு பாவம் தாங்க. தன்னம்பிக்கையாலேயே உங்களுக்கு பதில் வராது. உங்களை நீங்களே நம்புறத கொஞ்சம் விட்டுருங்க. அப்போ தேவன்கிட்ட இருந்து டக்குன்னு பதில் வந்துடும். அதனால தான் வயசான தாத்தா பாட்டி ஆகிட்டோன்னு தான் தேவன் அவங்களுக்கு குழந்தைய கொடுத்தாரு. அன்றைக்கி தான் அவங்க தன்னம்பிக்கை போச்சு. ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளாலேயே நிறைய பதில் வராமல் நம்மளே ஸ்டாப் பண்ணி வச்சுடுறோம். தேவன் கொடுக்க ரெடி தான், உடனே கூப்பிட்ட உடனே பதில் கொடுக்க ரெடி தான். நம்ம தான் காரணம். தேவன் மேல் ஃபுல் நம்பிக்கையை போட்டுருங்க. முழு மனசோடு ஜெபம் பண்ணுங்க.
பாவங்கள் அடிக்கடி அடிக்கடி அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போனா உடனே பதில் வந்துடும். காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க. அப்பா, உங்கள் பிள்ளைங்க உங்களை நோக்கி கூப்பிடுறாங்க. நீங்கள் தயவு செய்து பதில் கொடுங்கப்பா. என்ன செய்யணுமோ செய்யுங்க ப்ளீஸ்ப்பா. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்கள ரத்த கொட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுத்துக்கணும்பா. உங்கள் பிள்ளைங்க ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரண படுக்கைகள் சரியாகுவதாக. இப்போ ஒரு மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிகிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது? பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறோம்ப்பா. அடித்து உதச்சி திருத்தி பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க பா. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை நீங்கள் பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா. சாமி, எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்க நீ இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம்ப்பா. அந்த தருணத்தை இழந்துடக்கூடாதுப்பா. ஒரு மனிதனால் பரிசுத்தமாய் வாழ்வது கூடாத விஷயம்ப்பா. அதற்கும் அவங்க உதவி கேட்டு தான் வந்து நிற்கிறோம். 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. நீங்கள் திரும்பவும் இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக 3வது தடவை வருவீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க. இப்போ அந்த காலத்துக்கும் எங்களை கூப்பிட்டுக்கோங்க. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.